அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோ காணொலியில் நம்ம ஐயர் சொல் கையேடு அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 சிலபஸில் இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக்ஸ்லாம் என்னென்ன படிக்கணுமோ அதை மட்டும் நான் சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். நீங்கள் இதை பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள், இதில் சார் உட்பொருட்கள், சார் பொருட்சொற்கள் அப்படிங்கிறது இருக்குது, சரிங்களா? இது மட்டும் இதில் எது முக்கியமோ அதை மட்டும் சொல்கிறேன். அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாலே போதுமானது. எல்லா கிளாஸ்லேயும் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம், சரிங்களா? தேவையில்லாத விஷயங்கள்லாம் எதுவும் படிக்க வேண்டாம். அதன் அடிப்படையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது, சரிங்களா, ஐயர் சொல் கையேடு, சரிங்களா? அந்த புத்தகத்தில் பார்க்கலாம். அட் ஒன்ஸ் அப்படின்னா உடனே அப்படின்னு சொல்லலாம். சடன்லினா திடீரென அப்படின்னு சொல்லலாமா? குயிக்லி அப்படின்னா சுருக்காக அப்படின்னு சொல்கிறோம். இமீடியட்லி வானா உடனடியாக. அர்ஜென்ட்னா சடுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அர்ஜென்ட் அப்படின்னா சடுத்தம். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது அத்தரி, சரிங்களா? அத்தர் அப்படின்னா சேர்ந்தொழுகு. அப்சன்ஸ்னால் இன்மை, இராமை, முன்னின்மை அப்படின்னு சொல்கிறோம். ஆப்சண்ட்னா வராதவர்கள். ஆப்சன்ஸ் அப்படின்னா இராதவர், வராதவர். இது வேணும் சொல்லிக்கலாம். ப்ரெசன்ட்னா உள்ளிணையா. இதெல்லாம் ஈஸியாக போட்டுடலாம். அப்போ இதெல்லாம் நோட் பண்ண தேவையில்லை. எது நோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன்னா அதை மட்டும் நோட் பண்ணிங்கன்னா போதும். அர்ஜென்ட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து அஜெண்டா அப்படின்னா பனிநிரல், சரிங்களா? அர்ஜென்ட்டா பனிநிரல் நோட் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம்னா நிகழ்நிரல், சரிங்களா? ப்ரோக்ராம்னா நிகழ்நிரல், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்தது அக்யூரேட் அப்படின்னா நேரொப்பு, சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. அக்யூரேட்னா நேரொப்பு முக்கியம். எக்ஸாக்ட் அப்படின்னா சரியொப்பு, சரிங்களா? எக்ஸாக்டாக சொல்கிறோம் அப்படின்னா சரியொப்பு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து அக்ரேவிடுனா துயரற்ற. அஃபெக்டட்னா தாக்குற்று, சரிங்களா? தாக்குற்று அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? இதெல்லாம் அப்படியே ஜஸ்ட்டு வாசிச்சு விட்றோம். இதெல்லாம் உங்களுக்கு வாயில் நுழையிலையோ இதெல்லாம் கஷ்டமாக இருக்கும், அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்தது அக்ரெஷன் அப்படின்னா மேல் தாக்கம். அட்டாக்னா நேரடியாக அட்டாக் பண்ணுறது. இதெல்லாம் ஈஸியாக போட்டுடலாம் இல்லையா? அடுத்தது அடிக்யூட் அப்படின்னா சாலிய, சரிங்களா? இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடிக்யூட் அப்படின்னா சாலிய, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எனாஃப்னா போதுமானது, எவ்வளோதான். அக்யூர்னா எய்து அப்படின்னு சொல்கிறோம். அக்யூர் அப்படின்னா எய்து. அச்சீவ் அப்படின்னா பாருங்கள், அரிதின் பெரு. ரொம்ப ரொம்ப முக்கியம். அச்சீவ் அப்படின்னா அரிதின் பெரு அப்படின்னு சொல்கிறோம். அரிதின் பெரு. அடுத்து அலிகேஷன் அப்படின்னா சாட்டுரிமை, அப்படி சாட்டுதல் அப்படின்னு பார்த்துருப்போம். இந்த இடத்துல குற்றச்சாட்டு அப்படின்னு பார்க்குறோம், சரிங்களா? குற்றச்சாட்டு. ரிப்போர்ட் அப்படின்னா செய்தி சொல், தகவல் கோடு அல்லது தரவல் கோடு அப்படின்னு சொல்கிறோம். கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா முறையீடு செய்கிறது, சரிங்களா? கம்ப்ளைண்ட்னா முறையீடு. அடுத்து அட்வர்ஸ் அப்படின்னா முரணான. ரிவர்ஸ் அப்படின்னா மறுதலையான, சரிங்களா? மறுதலையான அப்படின்னு சொல்கிறோம். அப்பாயின்மெண்ட்னா அமர்த்து, சரிங்களா? அப்பாயின்மெண்ட்னா அமர்த்தம், சரிங்களா? அப்பாயிண்ட்னா அமர்த்து. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துச்சுப்பா அப்படின்னு சொல்கிறாங்களா, அமர்த்தாணை, அதாவது பணி நியமன ஆணை அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? கான்ட்ராக்ட் அப்படின்னா நேர் எதிரான அல்லது மாறான. ஆப்போசிட்னா எதிரான. இதெல்லாம் ஈஸியாக போட்டலாம், ஓகேவா? இதெல்லாம் படித்த பார்த்தாலே தெரியும் எது நமக்கு கஷ்டமாக இருக்குது, எது பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்டது இல்லையா, அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை மட்டும் கேளுங்க, அதுவே போதும். அபண்டன்ஸ் அப்படின்னா மல்கள். இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அபண்டன்ஸ்னால் மல்கள். அபண்டன்ட் அப்படின்னா மலிந்த அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பிளைண்டி அப்படின்னா பேராளமான, ஏராளமான அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து அலட்ரேஷன் மாற்றாக்கம். அடுத்தது வாரிட்டேஷன், சரிங்களா? வாரிட்டேஷன். வேரியேஷன் அப்படின்னா வேறாக்கம். வேறாக்கம். இது ஈஸியாக போட்டுடலாம். அடுத்தது அபைட் அப்படின்னா பணிந்தொழுகு. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒபே பண்ண அப்படின்னா கீழ்ப்படிதல் அப்படின்னு சொல்கிறோம். அல்டர்னேட்டிவ்னா ஒன்றாடம் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? அல்டர்னேட் அப்படின்னா இடையிட்டு மாற்றம். அல்டர்னா இடை மாற்று, சரிங்களா? இடை மாற்று. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணுமா சார் நீங்கள் கேட்டால் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு அப்படியே வாசிச்சு விட்றோம். எது முக்கியமாக ஜஸ்ட்டு நோட் பண்ணி ஒரு டைம் படிச்சிட்டிங்கன்னா போதும். நம்ம ஆப்ஷனை பார்த்து பொறுத்துக்கள் தான் கேட்பாங்க. ஆப்ஷனை பார்த்து அடிக்கிற அளவுக்கு தெரிஞ்சாலே போதுமானது. இதை உட்காந்து ரொம்ப பார்த்திங்கன்னா மனப்பாடம் பண்ணி ரொம்ப டிப்ரெஷன் அவசியம் தேவையில்லை, சரிங்களா? ஓகே. அடுத்தது அமண்டியஸ் உடனேந்துகள். ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னா வாய்ப்பு. ஆன்சியன்ட் தொன்மையான. ஆன்சியன்னா தெரியும், தொன்மையான. ஆன்டிக்விட்டி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பழமையான, சரிங்களா? தொன்மையான பழமையானலாம் ஒன்று தான். ஆன்டிக்விட்டி அப்படின்னா பழமையான.
ஸோ அண்ட் லிக்யூ அப்படின்னா பழம்பொருள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆர்டிஸ்ட் இதெல்லாம் நம்ம போட்டுருவோம். ஓகேவா. கோல்னா இலக்கு, டார்கெட்னா இலக்கம். கோல்னா இலக்கு, டார்கெட்னா இலக்கம். கமிஷன் ஆணையம், சொசைட்டினா கூட்டகம், கமிட்டினா குழு, அசோசியேஷன் மன்றம், கிளப்னா குலாம். ஸோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. குரூப்னா குழுவம் அல்லது குழு அப்படின்னு சொல்லுவோமா. கிளப்னா குலாம். சரிங்களா. கம்பெனினா குழுமம், அகாடமினா மன்றம், கவுன்சில்னா கழகம், கில்டுனா குடும்பு. சரிங்களா. கில்டுனா பாருங்கள் குடும்பு, போர்டுனா வரீங்க, இது ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா. ஸோ அடுத்து ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும், கைவினை பொருட்கள். ஸோ நியூ புக்லேயும் அதே தான், ஓல்டு எடிஷன்லேயும் அதே தான். சரிங்களா. ஓகே. ஸோ அடுத்தது ஆஸ்டோனைஸ் அப்படின்னா மலைத்தல். ஸோ இது நோட் பண்ணிக்கணும். அமேஸ்னால் திகைத்த, இது ஓகே. ஆஸ்டோனைஸ் அப்படின்னா மலைத்தல். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. ஸோ அடுத்தது அட்மிட்னா அட்மிஷன்னா சேர்ப்பு. ஸோ இது போட்டுடலாம். ஏஜென்ட்னா முகவர். ஏஜென்சி அப்படின்னா தான் முகவாண்மை அல்லது முகவம். ஸோ இது நோட் பண்ணிங்க. அப்ரூவ் பண்ணு அப்படின்னா ஒப்பேற்று. அப்ரூவல்னால் ஒப்பேற்றம். சரிங்களா. சப் ஏஜென்ட் இதெல்லாம் போட்டுடலாம். அசன்ட் அப்படின்னா ஒப்பம். சரிங்களா. கான்ஸ்டன்ட் இசைவு. சரிங்களா. கான்ஸ்டன்ட் அப்படின்னா இசைவு. அசன்ட் அப்படின்னா ஒப்பம். சரிங்களா. அசன்ட். ஓகே. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது அரியர்ஸ்னால் வரி நிலுவை. பேலன்ஸ்னால் இருப்பு நிலுவை. இதெல்லாம் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ அப்போல்லாம் தேவையில்லை. ஸோ அவேஞ்ச் அப்படின்னா பழிதீர். அவேஞ்ச் பண்ணு. ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் வந்து அவேஞ்ச். ரிவெஞ்ச் அப்படின்னா பழி வாங்கு. ஸோ அவேஞ்ச்னா பழிதீர், ரிவெஞ்ச் அப்படின்னா பழி வாங்கு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்ஜெக்ட் அப்படின்னா குறிக்கோள்னு பார்த்தோம். இதில் தடை எழுப்பு அப்படின்னு சொல்கிறோம். அப்ஜெக்ஷன்னா தடை ஈடு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. ஸோ அடுத்தது அட்ஜசன்ட் அப்படின்னா அயல். அட்ஜாயினிங்னா அப்படின்னா அடுத்த. சரிங்களா. அட்ஜாயினிங் அப்படின்னா அடுத்த அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ பிக்கு, லார்ஜு. ஸோ இதெல்லாம் ஈஸியாக போட்டலாம். ஓகேவா. அடுத்து அத்தாரிசேஷன் அப்படின்னா அதிகாரப்படுத்தம். அத்தாரிட்டி அப்படின்னா ஆணைக்குழு அல்லது கையாணை. சரிங்களா. ஸோ அடுத்தது எய்ம்னா நோக்கம், குறிக்கோள். இது போட்டுடலாம் இல்லையா. ஓகே. ஸோ அடுத்தது ப்ரீட்டி அப்படின்னா பொலிவுள்ள. அப்படின்னு சொல்கிறோம். புக்லெட் அப்படின்னா கையிதழ். லீஃப்லெட் அப்படின்னா கைமடல். லீஃப்லெட்னா கைமடல். சரிங்களா. ஸோ அடுத்து டிவைஸ்னால் பகுத்தறிதல், அமைப்பு முறை, அணுகுமுறை. இது வேணாலும் சொல்லிக்கலாம். ஸ்கேன்னா ஊடறிதல். ஸ்கேன் என்றால் ஊடறிதல். சர்க்குலர்னால் நமக்கு தெரியும், சுற்றோலை அல்லது சுற்றறிக்கை. நோட்டீஸ்னால் அறிவிப்பு, நோட்டிஃபிகேஷனா அறிவிக்கை, அட்வர்டைஸ்மெண்ட்னா விளம்பரம். ஸோ இது ஈஸியாக போட்டுடலாம். ஸோ அடுத்தது பேனிஷ்னால் நாடு கடத்து. எக்ஸைல்னால் புறங்கடுத்து அப்படின்னு சொல்கிறோம். புறங்கடுத்து. ஸோ அடுத்தது கரப்ஷன்னா ஊழல் அல்லது கைக்கரவு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. கரப்ஷன்னா ஊழல் அல்லது கைக்கரவு. ஸோ அடுத்து பிரைப் அப்படின்னா கையூட்டு. சரிங்களா. நம்ம லஞ்சம் அப்படின்னா கையூட்டு அப்படின்னு பார்த்துருப்போம். சரிங்களா. லஞ்சம் தமிழ் சொல், திரட்சி தொகைன்னு பார்த்துருப்போம். ஸோ இங்கே பிரைப் அப்படின்னா கையூட்டு அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா. ஸோ மிஸ்அப்ரோப்ரியேஷன் அப்படின்னா கையாடல். சரிங்களா. மிஸ்அப்ரோப்ரியேட் பண்ணுறதுனா கையாடல் பண்ணுறது. சரிங்களா. ஸோ அடுத்தது பேர்ஜெயின். சரிங்களா. பேர்ஜெயின் அப்படின்னா ஒப்பந்த வணிகம். பிஸ்னஸ்னால் தொழில் வணிகம். இது ஈஸியாக போட்டுடலாம். ஸோ அடுத்தது போரிங் அப்படின்னா சலிப்பு அறுவை. அட்டர் போரிங் அப்படின்னா படு அறுவை. ஸோ இதெல்லாம் தேவையில்லை. செஸ்ட்னா அடுக்கறை, பாக்ஸ்னால் பெட்டி, கேஸ்னால் உரை. ஸோ இதில் ஈஸியாக போட்டுடலாம். சூட்கேஸ்னால் முடுக்குறை அல்லது உடுப்பம். ஸோ இது பார்த்துக்கோங்கப்பா. சூட்கேஸ்னால் முடுக்குறை அல்லது உடுப்பம். சரிங்களா. டிரான்சாக்ஷனா இடைமாற்று வணிகம். டிரான்சாக்ஷன் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இடைமாற்று வணிகம். ஸோ அடுத்து பேட்ச்னால் நிழற்குறி. பேட்ச் அப்படின்னா நிழற்குறி. பிராண்ட் அப்படின்னா சுட்டுக்குறி. சரிங்களா. எம்பலம்னா பாருங்கள், சின்னம்னு பார்த்தோம், இங்கே கோட்குறின்னு சொல்லியிருக்கான். சரிங்களா. எம்பலம்னா கோட்குறி அல்லது சின்னம். சரிங்களா. க்ளோத்ஸ்னால் ஆடை, ட்ரெஸ்னால் உடுப்பு. சரிங்களா. ரோப் அப்படின்னா நெட் ஆடை. சரிங்களா. இதெல்லாம் தேவையில்லை. ஓகேவா. ஸோ அடுத்தது கண்டக்ட் அப்படின்னா நடத்தை. பிஹேவியர் ஒழுக்கம். டிசிப்ளின்னா ஒழுங்கு, படிமானம். சரிங்களா. ஸோ கேஷ் அப்படின்னா காரணம். சரி, கேஷ் அப்படின்னா காரணம். ரீசன்னா ஏது. ப்ரீடெக்ஸ்ட்னா தலைக்கீடு. சரிங்களா. கண்ட்ரைவ் அப்படின்னா கண்டறி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது கண்டோனேஷன், பிழை ஏற்பு. கண்டோனேஷன் என்றால் பிழை ஏற்பு. இது முக்கியம். சரிங்களா. கண்டோனேஷன் பிழை ஏற்பு.
ஸோ பார்டன்னா அருளிப்பு, அருளிப்பு. எக்ஸ்கியூஸ்னால் பொறுத்துருங்க அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்கியூனஸ்னால் மன்னிப்பு சரிங்களா. கம்பேரிஷனாக ஒப்பீடு. கான்ட்ராஸ்ட் அப்படின்னா முரண்பாடு சரிங்களா. கான்ட்ராஸ்ட் அப்படின்னா முரண்பாடு. ஸோ அடுத்து இன்வென்ட் அப்படின்னா புதுக்கு அப்படின்னு சொல்கிறோம். இன்வென்ஷன் புது புனைவு. டிஸ்கவர் கண்டுபிடிப்பு. டிஸ்கவரி கண்டுபிடிப்பு சரிங்களா. டிஸ்கவர்னா டிஸ்கவரினா கண்டுபிடிப்பு. ஸோ கிளியரன்ஸ்னா தீர்வு. கிளாரிட்டினா தெளிவு. ஸோ அடுத்தது சர்க்கஸ்னால் வட்டாரங்கம். டென்ட்னா கூடாரம். ஸோ இதெல்லாம் தேவையில்லை. ஓகேவா. ஸோ அடுத்தது கஷ்டம் என்றால் வழக்கம். ஹேபிட்னா பழக்கம். ஸோ இதெல்லாம் போட்டுடலாம். க்ரைமு. வாய்ஸ்னால் தீங்கு சரிங்களா. அடுத்தது ஃபால்ஸ்னால் தப்பு, ட்ரூனா உண்மை. இது போட்டுடலாம். மிஸ்டேக்கு. டிஃபால்ட்னா பிழைப்பாடு. ஸோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஃபால்ட் என்றால் பிழைப்பாடு சரிங்களா. ஸோ அடுத்து எரர்னா பிழை. பிளண்டர்னா கடுங்குறை சரிங்களா. பிளண்டர் அப்படின்னா கடுங்குறை. ஸோ நெக்ஸ்ட்டு சிவிலிட்டி குடிமை பாங்கு. காம்ப்ரமைஸ்னால் தெரியும் ஆற்றுவிப்பு. அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் முக்கியம் சரிங்களா. ஸோ அடுத்தது கான்சலேஷன் அப்படின்னா ஒப்பிணக்கம் சரிங்களா. ஸோ ரீகான்சிலேஷன் இதெல்லாம் முக்கியம். அடுத்தது கான்க்யூரன்ஸ் கமிட்மெண்ட் சரிங்களா. கான்க்யூரன்ஸ்னால் ஒத்திசைவு, கமிட்மெண்ட்னா ஏற்பிசைவு. ஸோ இது ரெண்டும் முக்கியம். ஓகேவா. சாங்ஷன்னா ஒப்பளிப்பு. கன்சாலிடேட்னா ஒருமிக்கிறது சரிங்களா. கன்சிடர்னா மனம் கோல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்ப்போம். செக்யூனா காசோலை. டிராஃப்ட்னா வரைவோலைன்னு பார்த்துருப்போம் சரியா. ஸோ அடுத்தது கேனல்னா கால்வாய் ஓகேங்களா. சேனல்னா வாய்க்கால், மடை அப்படின்னு சொல்கிறோம். சேனலிஸ் மடை மாற்று. கார்ப்ஸ் அப்படின்னா அணிக்குழு. ஸோ கார்ப்சி அப்படின்னா பிணம் சரிங்களா. ஸோ இதெல்லாம் தேவையில்லை. ஓகேவா. ஸோ இது கஸ்டடியில் வச்சு பாதுகாக்கணும் சரிங்களா. ஸோ வெதர்னா வானிலை. கிளைமேட்னா காலநிலை அப்படின்னு தெரியும், அல்லது வளிநிலை சரிங்களா. சீசன்னா பருவம். ஸோ இதெல்லாம் ஈஸியாக போட்டலாம். ஸோ இது கிளைம் பண்ண அப்படின்னா கோரிக்கை விடு சரிங்களா. கிளைம் பண்ண அப்படின்னா கோரிக்கை விடுறது சரிங்களா. ஸோ டிமாண்ட்னா கேட்போலை தெரியும். ஓகேவா. காம்பேக்ட் செறிவு சரிங்களா. இன்டாக்ட் செப்பம். ஸோ இது ரொம்ப முக்கியம். கான்டாக்ட் செறிவு, இன்டாக்ட் செப்பம் சரிங்களா. ஸோ அடுத்தது ஃபேவர் இதெல்லாம் தேவையில்ல. கரோச் துணிவு நம்ம நியூக்லேயே பார்த்துட்டோம். கரோச் துணிவு சரிங்களா. ஸோ அடுத்தது ஸோ இது பாருங்கள். டாக்குமெண்ட் ஆவணம். டீட்னா ஆவணமுறை. பாண்ட்னா பிணைமுறை. டிராஃப்ட்னா வரைவுறு. ரெக்கார்ட்னா பதிவுறு. ப்ரொப்போசல்னால் கருத்துரு. டிஸ்ப்ரொப்போசல்னால் தீர்வுறு சரிங்களா. ஸோ இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ அடுத்தது டிக்டேஷன், டிக்டாக்ட். ஸோ இதெல்லாம் தேவையில்லப்பா. ஸோ இது பாருங்கள். டாக்ட்ரைன்னா கொள்கைன்னு பார்த்தோம் சரிங்களா. ஹைப்போதிசிஸ்னா கருதுகோள். டெனட்னா கோட்பாடு. பிரின்சிபிள் அப்படின்னா நெறிமுறை. பிஎல்னு வந்தால் ஸோ நம்ம காலேஜ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. ஓகே. ஸோ மற்றெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது காம்ப்ளிகேஷன் ஏன்னா இடையோடு. இது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. ஓகே. ஸோ மற்றெல்லாம் நம்ம படித்து பார்த்தாலே ஈஸியாக போட்டுடலாம். ஸோ அதனால நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ சீஃப் மினிஸ்டர். பிரின்சிபல் சொன்னால் பிஐஎல் வந்தால் பிரின்சிபல். ஓகேவா. டென்ஷன் அப்படின்னா மன அழுத்தம். டீசிங் அப்படின்னா என்னதுன்னா நலிவுறுத்தம் அல்லது அல்லாட்டம் சொல்கிறாங்க. ரேர்னா நிறைய. ஸ்கேர் அப்படின்னா தட்டுப்பாடான. ரிவிஷன், கரெக்ஷன். ஸோ இதெல்லாம் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ அடுத்தது கொட்டேஷன்னா வினா ஓலை சரிங்களா. இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. ஓகே. ரீசொல்யூஷனாக தீர்மானம் அல்லது முடிவு. ரெப்ரசன்டேட்டிவ் சார்பாளர் சரிங்களா. டெலிகேட்னா பேராளர். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்கப்பா. டெலிகேட் அப்படின்னா பேராளர் சரிங்களா.
ரூஃப்னா கூரை, ஸ்டீல்னா திருடு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் தேவையில்லை. நமக்கு இந்த மாதிரி கலைச்சொற்களை பெருசாக கேட்க மாட்டாங்க. ஸோ தென் ரோட்னா சுற்று, ரிவால்வ்னா சுழல், ஆர்பிட்னா சுழவு, எவால்வ்னா திருவாக்கம், எவால்வேஷன் திருவாக்கம். இது நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. எவால்வேஷன் திருவாக்கம். ஸோ அடுத்து ரெடியூஷன் அப்படின்னா நீக்குப்படி அல்லது குறைப்பு. சரிங்களா? ரிமேஷன் தண்டப்படி. சரிங்களா? ரிமேஷன் அப்படின்னா தண்டப்படி. ஓகேவா? ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது கிராண்ட்னா நல்கை. சரிங்களா? கிராண்ட்னா நல்கை. சரிங்களா? ஓகேப்பா. ஸோ மற்றெல்லாம் எதுவும் தேவையில்லை. யூனிட்னா ஒற்றுமை, யூனியன். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஷேடோ அப்படின்னா படுநிழல், ஷேடோனா உருநிழல். சரிங்களா? ஸோ இது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஆப்டிமேஷன்னா ஆர்வப்பாங்கு, பெசிமிஷன்னா சோர்வுப்பாங்கு. இது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வப்போர்னா ஆவி, ஸ்டீம்னா நீராவி, மிஸ்ட்னா வெம்பாவி, விண்டுனா வலி, ஏர்னா காற்று, கேஸ்னா கரிவலி. ஸோ கேஸ்னா கரிவலி. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது சைலோன்னா சூறாவளி. நம்ம என்ன பார்த்துருப்போம்? டோர்னடோனா சூறாவளி பார்த்துருப்போம். இங்கே சைக்ளோன்னா சூறாவளி. கேலே அப்படின்னா பெருங்காற்று. நம்ம டெம்பஸ்ட்னு பார்த்துருப்போம். ஸோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டெம்பஸ்ட்னு பார்த்துருப்போம். சைக்ளோன்றது டோர்னடோன்னு பார்த்துருப்போம். ஸ்டோம் புயல். சரிங்களா? ஸோ அப்போ இது கரெக்டு. ஓகேவா? ரிலீஃபு. ஸோ இதெல்லாம் போட்டுடலாம். ஸோ அப்புறம் வேக்கண்ட்னா ஒளிவான, வேக்கன்சினா ஒளிவு அப்படின்னு சொல்கிறோம். வேக்கன்சி விடுங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ ஒளிவு. சரிங்களா? வெக்கேட்னா ஒளிவாக்கு. ஸோ வேக்கன்சி மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. ஓகேவா? ஓகே, இதில் பெருசாக எதுவும் தேவையில்லை. வார்னா போர், இதெல்லாம் தெரியும். வில்லிங்னா விருப்பம். ஓகேவா? ரெசிடென்ஸ்னால் இருப்பிடம். சரிங்களா? வில்லேஜ் அப்படின்னா கம்மம் அல்லது சிற்றூர். வில்லேஜ்னா கம்மம், சிற்றூர். அபார்ட்னா வாழிடம். சரிங்களா? அபோர்ட்னா வாழிடம். இது முக்கியம். அபோர்ட்னா வாழிடம். சரிங்களா? ஸோ அடுத்தது ஃபவுண்டேஷன் நிறுவனம் தெரியும். ப்ரீஃபேஸ் அப்படின்னா முகவுரை. சரிங்களா? ஸோ ஓகே, இதெல்லாம் வந்து நடத்த வேண்டியதே இல்லை. சரிங்களா? இதெல்லாம் படிக்க வேண்டியதே இல்லை. ஸோ இருந்தாலும் ஜஸ்ட்டு இதில் இருக்கிறத நம்ம படிக்காமல் போகக்கூடாது. இப்போ வந்து படித்ததுனால இதுனா இது இப்படி அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு, ஒரு ஐடியா வந்துச்சு. அப்படியே ஸ்பீடாக அப்படியே வாசிச்சு விட்ற மாதிரி வாசிச்சு விட்டோம் போதும். இந்தளவுக்கு படித்தாலே போதும். அதெல்லாம் ரொம்ப டீப்பாக போய் சும்மா ஒரு மார்க்கு உட்காந்து நம்ம போய் ரொம்ப டீப்பாக உட்காந்து படிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் முக்கியம்னு சொல்லியிருப்பேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டைம் வாசிச்சு விடுங்க, இதுவே போதும். ஸோ இதில் இருக்கிற நம்ம பொறுத்துக்கள் தான் கேட்பாங்க. அழகாக ஈஸியாக நம்ம அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஸோ ரொம்ப போயிட்டு இதை நம்ம படிச்சுட்டு வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா?